மரவள்ளி கிழங்கு நல்லதா கெட்டதா ரெண்டுமே தான். ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், 1 கிலோ மரவள்ளி கிழங்குல ஒரு எலியை கொல்ற அளவுக்கு சைனைட் இருக்கு. பிங்க் கலர் அவுட்டர் லேயர்ல தான் நிறைய பாய்சன் இருக்குது. அதை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஆவில வேக வைக்கும் போதோ இல்லாட்டா ப்ரெஷர் குக் பண்ணாலோ அந்த பாய்சன் கம்ப்ளீட்டா போயிடும், பிரச்சனை இல்ல. ஆனா இது இப்படி சாப்பிடும்போது பாயில்ட் ரைஸை விட அதிகமான கிளைசமிக் இண்டெக்ஸ் 70 to 90 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் சுகர் ஸ்பைக் அடிக்கும். பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா இதை ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிடுறது தான். இப்படி ஃபர்மெண்ட் பண்றதுனால இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் 30 to 40 வரைக்கும் குறைஞ்சிருது. இதை கட் பண்ணி ஃபர்மெண்ட் பண்றதை நான் முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன். நல்லா புசு புசுன்னு ஒரு தோசை செஞ்சிருப்பேன். உள்ள இருக்கிற கண்டென்ட் நல்லா ஜெல்லி மாதிரி வர்றதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ மாவு அரைச்சு ஃபர்மெண்ட் பண்ணும்போது இது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணி பார்த்தேன். ஆனா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். மாவு நல்லா புளிச்சதுமே பொங்கிட்டு எல்லாம் வரல, அந்த தண்ணி மேல தனியா நினைச்சு. சோ இப்போ நம்ம அந்த தண்ணியை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அது கூட கொஞ்சம் நல்லா தண்ணியை கலந்து 10 நிமிஷம் கழிச்சு தெளிய வச்சு திருப்பி அந்த தண்ணியை வடிச்சிட்டு கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போ அதுல இருக்கிற பாய்சன் கம்ப்ளீட்டா போயிடும். இந்த மாவை நல்லா ட்ரை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதை அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்க்கலாம். என் குட்டீஸ்க்கு கார பணியாரம் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதனால கொஞ்சம் வெரைட்டியா ட்ரை பண்றது. ஃபர்ஸ்ட் தடவை கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊத்திட்டேன். செகண்ட் தேர்ட் டைம் செய்யும்போது எண்ணெய் கம்ப்ளீட்டா குறைச்சிட்டேன். இப்படி குறைச்சதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிற அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள இருக்கிற லேயர் நல்லா ஜெல்லி மாதிரியும் இருந்தது. எண்ணெய் குறைவா சேர்த்துட்டு மரவள்ளி கிழங்க நிறைய காய்கறிகளோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஆயிடுது. சப்பாத்தி பரோட்டா எல்லாமே நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல ஷேர் பண்ண தகவல் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கமெண்ட்ல 2 ஹார்ட் போட்டுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நேச்சர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் சங்ககிரியில என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மரவள்ளி கிழங்கு குச்சி ஊர்ல இருக்கிற எங்க தோட்டத்துல இன்னும் பலன் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, ஆனா வளர்க்கறதுக்கு இடம் தான் வேணும்.